the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 979179485. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் தேர்வு நடைமுறைகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என பொறுப்பு துணை வேந்தருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக காலியாக உள்ள பதிவாளர் பதவியினை நிரப்ப உத்தரவிடக் கோரி புதுச்சேரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பல்கலைக்கழக தரப்பில் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பதிவாளரை தேர்வு செய்ய தேர்வுக்குழு அனுமதிக்கப்பட்டு விட்டதாகவும் இக்குழுவிடம் 64 பேர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். மக்களவை தேர்தல் அறிவிப்பு காரணமாக நேர்முக தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மே மாதம் இறுதிக்குள் நேர்முக தேர்வை நடத்த வேண்டும், பதிவாளர் தேர்வு நடைமுறைகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணை வேந்தருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். வெள்ளையனூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, சாசன் நிறுவனம், ஸ்டடி பள்ளி, நவோதியா வித்யாலயா பள்ளி, பெரிய காலப்பட்டு ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஊழியர்கள் குடியிருப்பு, பாண்டிச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், சிரஞ்சீவி நகர், கருவடிக்குப்பம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், பிள்ளைச்சாவடி, சின்ன காலப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திருக்கனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தமிழக சிறப்பு காவல் படையுடன் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம், சந்தை புதுக்குப்பம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சுப்பையா நகர் தனியார் கல்வி நிறுவனம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்றனர். காவல்துறையினரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்ற வாலிபரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் நெல்லித்தோப்பு பெரியார் நகரைச் சேர்ந்த காக்கா முட்டை என்கின்ற மணிகண்டன் என்பதும் பெங்களூருவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி விமான நிலையம் பின்புறம் உள்ள நரிக்குறவர் காலனியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி, சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு தலைமையிலான காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த லக்ஷ்மணன், பெரியார் நகரைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் குழு லோன் வாங்கி தருவதாக கூறி 22 சவரன் நகை, ரூபாய் 1,45,000 பணம் மோசடி செய்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை திரு.வி.க. நகரைச் சேர்ந்தவர் ரஞ்சனி. இவருக்கும் பாரதிதாசன் நகரில் வசிக்கும் சத்யா மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குழு லோன் 1,70,000 வாங்கி தருவதாக கூறி 22 சவரன் நகை, ஸ்கூட்டர், 2 செல்போன், ரூபாய் 1,45,000 பணம் ஆகியவற்றை 2 பேரும் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் அதை திருப்பி கேட்டால் மிரட்டுவதாகவும் ரஞ்சனி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சத்யா, செந்தில்குமார் மீது மோசடி உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சத்யாவை கைது செய்தனர். மோசடி செய்த பொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் தலைமறைவான செந்தில்குமாரை வலை வீசி தேடி வருகின்றனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி எஸ்.பி. வம்சுத ரெட்டி உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையிலும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி பண்ட சோழநல்லூர், வடுவக்குப்பம், கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், தமிழக காவல்துறை ஆய்வாளர் பூதபாண்டியன், உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர்கள் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேர்தல் கட்டுப்பாட்டால் மதுபார்களில் 20% வரை மதுபானம் விற்பனை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பு வெளியான நாளில் நன்னடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தது. இதனால் கடந்த 1 மாதமாக புதுச்சேரியில் மது விற்பனை குறைந்துள்ளது. இரவு நேரங்களில்தான் மதுபாருக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும். சாதாரண நாட்களில் இரவு 11 மணி வரை மதுபார்கள் இயங்கும். ஆனால் இரவு 11 மணிக்கு பிறகு பார்களில் மது விற்காவிட்டாலும் ஏற்கனவே மது அருந்துகின்றவர்களை வெளியேற்றுவது இல்லை. இதனால் மதுபார்கள் அடைக்க நள்ளிரவாகிவிடும். ஆனால் தேர்தல் நன்னடத்தை விதியில் இரவு 10 மணிக்கு மதுபான பார்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இவற்றை தாண்டினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது. இதனால் 9:30 மணிக்கே மது பார்களில் கடைசி ஆர்டர் பெறப்படுகிறது. இதேபோல் மது விற்பனை நிலையங்களில் 9:30 மணிக்கே விளக்குகளை அணைத்து கடையினை அடைக்க தொடங்கி விடுகின்றனர். ஏற்கனவே தேர்தல் காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. இதனால் மது விற்பனையும் சரிந்துள்ளது. கோடைகாலம் என்பதால் பீர் விற்பனை அமோகமாக இருக்கும். ஆனால் இதுவும் தேர்தல் கட்டுப்பாட்டால் குறைந்துள்ளது. மது விற்பனை மது பார்களில் 20% வரை விற்பனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர்.
இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அத்தொகுதிக்கு உட்பட்ட தருமாபுரி பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கடை வீதிகளில் வியாபாரிகளிடமும் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது இந்திரா நகர் தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் காந்தி, திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். முசுடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் மேனகா சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். இந்நிலையில் முசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்துக்கண்ணு, பிள்ளையார்குப்பம், ராமநாதபுரம், துத்திப்பட்டு, கரசூர், சேதராப்பட்டு போன்ற கிராமப்புற பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். இதில் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தொகுதி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவோம், பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவோம், புதுச்சேரி மாநிலம் தனி மாநில பகுதியினை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசி மக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முசுடு தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முசுடு தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர்கள் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். காரைக்கால் அருகே சுடுகாட்டில் வைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து 5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வளத்தெரு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் இரவு ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக காரைக்கால் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது அங்கு 2 நபர்கள் சுடுகாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை அடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அங்கிருந்து 2 நபர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துவேல் என்றும் இவர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து துணி கடைகளுக்கு துணி வாங்குவது போல் போலியான பார்சல் மூலம் இந்த புகையிலை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய 2 நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்காலில் 85,000 பணத்துடன் பிடிபட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியர் உரிய ஆவணங்கள் வைத்திருந்தும் காவல்துறையினர் அவரை குற்றவாளி போல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. காரைக்கால் கோட்டுச்சேரி காவல்துறையினர் தேவானூர் சோதனை சாவடியில் வாகனங்களை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது தரங்கம்பாடி பகுதியில் இருந்து தனியார் நிதி நிறுவன ஊழியர் மணிமாறன் 2 சக்கர வாகனத்தில் வந்தார். அவரிடம் இருந்து 85,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்திற்கு உரிய ஆவணத்தை காட்டியும் அவரை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு ஆவணங்களை சரிபார்த்து பணத்தை திருப்பிக் கொடுத்தனர். ஆனால் அதே நேரத்தில் அவரை குற்றவாளி போல் நிற்க வைத்து படம் எடுத்து பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்துள்ளதை மணிமாறன் கவலையுடன் எதிர்த்தார். உரிய ஆவணங்கள் காட்டிய பிறகும் மாலை வரை தன்னை காவல் நிலையத்தில் குற்றவாளி போல் உட்கார வைத்தனர். மேலும் உரிய மரியாதை இன்றி அவதூறாக பேசியதாகவும் குற்றவாளி போல் புகைப்படம் எடுத்து பத்திரிகையில் வெளியிட்டது மன உளைச்சலாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்க தேர்தல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் இறந்துவிட்ட வாக்காளர்கள் பெயர்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய பெயர்களை நீக்கப்பட வேண்டும். மேலும் நமது புதுச்சேரி மாநிலத்தில் நோய் தாக்குதல்களால் நடக்க முடியாமலும் படுத்த படுக்கையில் சிகிச்சை பெறுவோர் ஆயிரக்கணக்கானோர் அவரவர் இல்லங்களில் உள்ளனர். இதேபோல் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நூற்றுக்கணக்கானோர் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் வாக்களிக்க நேர்ந்தால்தான் தேர்தல் துறை முன்னெடுக்கும் 100% வாக்குப்பதிவு என்ற நிலையினை ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே சமயம் தேர்தல் முடிந்த பிறகு யார் யார் எல்லாம் வாக்குரிமையை செலுத்தவில்லை என்பதை கண்டறிந்து அவர்களிடம் ஏன் வாக்குரிமையினை நிலைநாட்டவில்லை என்று தேர்தல் துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அவர்களிடம் விளக்கம் பெற வேண்டும். இப்படி செய்தால்தான் தேர்தல் துறை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மூலமாக வருங்காலத்தில் 100% வாக்குப்பதிவு என்ற நிலையினை எட்ட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 1 முதல் மின் கட்டணம் ஒரு யூனிட்டிற்கு 50 காசு முதல் 80 காசு வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் காரணமாக அதை மறைத்து மின்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் மின்கட்டணம் உயர்விற்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து ஒரு யூனிட்டிற்கு 50 காசு முதல் 80 காசு வரை மின் கட்டணத்தை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். தேர்தலை காரணம் காட்டி மின்கட்டண உயர்வினை தற்காலிகமாக அறிவிக்காமல் மறைத்து வைத்துள்ளனர். இதனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் 1000 ரூபாய் மேல் மின்கட்டணம் உயரலாம். தேர்தல் முடிந்தவுடன் முன் தேதியிட்டு கட்டண உயர்வு அறிவிக்கப்படும். புதுச்சேரி மாநிலத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு முன் மின்சார தேவைக்காக நிலக்கரி சுரங்கம் உரிமையினை நமக்கு மத்திய அரசு ஒரிசாவில் உள்ள நைனிடால் என்ற நிலக்கரி சுரங்கத்திற்கு வழங்கியது. அந்த உரிமையினை சட்டத்திற்கு விரோதமாக தனியாருக்கு விற்று தாரை பார்த்தவர்கள் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம். இதையெல்லாம் உணர்ந்து மக்கள் காங்கிரஸ் கட்சியினையும் பாஜகவையும் புறக்கணித்து அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ் வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்பழகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடுமையான வெப்பம் நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் மாநிலத்தின் பல பகுதிகளில் வெப்பத்திற்கு இதமான மழை பெய்து மக்கள் மனங்களை குளிர்வித்துள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதிகளில் புதிய காற்று சுழற்சி காரணமாக ஏப்ரல் 12 முதல் தென் மாவட்டங்களில் மழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ஈரப்பதமிக்க கிழக்கு திசை காற்று மற்றும் புதிய காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை என்பதால் வடகிழக்கு பருவமழை போல தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புண்டு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. தென்காசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தென்காசி நகர் பகுதி, குத்துக்கல் வலசை, கனகப்பிள்ளை வலசை, செங்கோட்டை, குற்றாலம் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இது அந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தணிக்கும் விதமாக அமைந்தது. இந்தியா சீனா இடையே வலுவான உறவு நீடிப்பது இரு நாடுகளுக்கும் நல்லது என்று சீன வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூஸ் வீக் வாராந்திர இதழுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்திய சீன எல்லைகளில் நிலவும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் அசாதாரண சூழ்நிலையினை மாற்ற முடியும். இரு நாடுகள் இடையே சமூக உறவு நீட்டிப்பது இந்த பிராந்தியத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நல்லது என்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியினை மீட்டெடுக்க முடியும் என்று தெரிவித்தார். பிரதமர் மோடியின் பேட்டி குறித்து சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மா நிங் நேற்று பெய்ஜிங்கில் நிருபர்களுக்கு விளக்கம் அளித்தார். அவர் கூறியதாவது,
பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்துக்களை சீன அரசு முக்கியமானதாக கருதுகிறது. இந்தியா சீனா இடையே வலுவான ஸ்திரமான உறவு நீடிப்பது இரு நாடுகளுக்கும் நல்லது. அது மட்டுமன்றி இரு நாடுகளின் இடையே நல்லுறவு நீடித்தால் இந்த பிராந்தியத்தின் அமைதி வளர்ச்சி ஊக்கம் பெறும். இரு நாடுகள் இடையே தற்பொழுது இராணுவ ரீதியாகவும் தூதரக ரீதியாகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. பரஸ்பரம் நம்பிக்கை ஒத்துழைப்பு மூலம் கருத்து வேறுபாடுகளை களைய முடியும். இவ்வாறு மார்னிங் தெரிவித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டில் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன வீரர்களுக்கு இடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இதன் காரணமாக இரு நாடுகள் இடையேயான உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுகிறது. ISL கால்பந்து தொடரில் 10வது சீசன் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மும்பை சிட்டி FC, மோகன் பகான் SG, ஒடிசா FC, கோவா FC, கேரளா பிளாஸ்டர்ஸ் FC, சென்னையின் FC ஆகிய 6 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இதில் லீக் சுற்றுகளின் முடிவில் புள்ளிகள் பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் நேரடியாக அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும். 3 முதல் 6வது இடத்தை பிடிக்கும் அணிகள் நாக் அவுட் சுற்றில் விளையாடும். இதில் இருந்து 2 அணிகள் அரையிறுதி சுற்றிற்கு முன்னேறும். இந்நிலையில் பிளே ஆஃப் மற்றும் இறுதிப் போட்டி நடைபெறும் தேதிகளை போட்டி அமைப்பாளர் அறிவித்துள்ளார். அதன்படி மே 4ஆம் தேதி இறுதிப் போட்டிகள் நடைபெறுகிறது. இறுதிப் போட்டி நடைபெறும் இடம் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் வரும் 19ஆம் தேதி தொடங்குகிறது. 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நாக் அவுட் சுற்று ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இதில் 3 முதல் 6வது இடங்களை பிடித்த அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. தொடர்ந்து அரை இறுதிச் சுற்றின் முதற்கட்ட ஆட்டங்கள் 23 மற்றும் 24ஆம் தேதிகளிலும், அரை இறுதிச் சுற்றின் 2வது கட்ட ஆட்டங்கள் 28 மற்றும் 29ஆம் தேதிகளிலும் நடைபெறுகின்றன. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.